ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா தடியங்காய் கூட்டு பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். தண்ணி ஏற்கனவே 1/2 டம்ளர் ஊற்றிக்கிடலாம். ஏற்கனவே இதில் காயில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம். இதுக்கு இப்போ 4 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு இந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு கூட்டு செய்யறதுக்கு. அடுத்து அடுப்பு பற்ற வச்சுட்டு காய் வெட்டி கூட்டி கேஸ் அடுப்பில் வச்சுருக்கேன். மூடி போட்டு வச்சிடலாம். காய் ஒரு 10 நிமிஷம் வேகணும். வேகிறதுக்காண்டி மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து நம்ம இந்த கூட்டுக்கு 2 மிளகாய் சேர்த்துக்கிடலாம். காரத்தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிக்கிடலாம். அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். பல்ஸில் போட்டு ஒரு சுற்று தாங்க, ரொம்ப அரைக்க வேண்டாம். பல்ஸில் மட்டும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிடலாம். இந்த மாதிரி குறவரப்பாக அரைச்சி வச்சுக்கிடலாம். அடுத்து காய் வந்துட்டான்னு பார்த்துக்கிடலாம். உப்புக்கல் ஆட் பண்ணிக்கிடலாம். அடுத்து வேக வச்ச கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிடலாம். அடுத்து நம்ம காய் வந்துட்டான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம வெந்துட்டான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நசுங்குச்சுன்னா காய் வெந்துட்டுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சதை போட்டு சேர்த்துக்கிடலாம். தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே அப்படியே நம்ம அமைச்சிடுறோம். ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துட்டு அவ்வளோதாங்க, தடியங்காய் போட்டு ரெடி. அடுத்து நம்ம அந்த கூட்டுக்கு தாளியத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். அடுத்து கடுகு போட்டுக்கலாம். அடுத்து உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிடலாம். அடுத்து 2 வத்தல் ஆட் பண்ணிக்கிடலாம். அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும் போட்டு சேர்த்துக்கிடலாம். அடுத்து கருவேப்பிலை கழுவி சுத்தம் பண்ணி போட்டுக்கிடலாம்.
அவ்வளோதாங்க, தாளித்ததே நம்ம அதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி தடையங்க செஞ்சு பாருங்கள், கூட்டு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள்.